Hi, hello everyone. Welcome to our family cartoon. எல்லாரும் அமைதியா வரிசையா நிதானமா பொறுமையா வாங்க. வர மேடம் வரோம். இந்த வாரம் இங்க கூட வந்து கைடு காணும், எங்க போனாருன்னு தெரியல. கொஞ்சம் விசாரிச்சு சொல்றீங்களா? அதெல்லாம் எங்களோட வேலை இல்லம்மா. நாங்க வெறும் ஏர் ஹோஸ்டஸ் மட்டும் தான். அந்த வேலையில நாங்க பார்க்க முடியாது. நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க. ஃளைட்ல ஏறணும்னா ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஃளைட் மோட்ல போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது வரைக்கும் நீங்க ஃபோன் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க, இல்ல வேற யார்கிட்டயாவது விசாரிச்சு பாருங்க. ஃளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும். சோ நீங்க சீக்கிரமா மேலே வாங்க. அம்மா அவங்க சொல்றதும் சரிதான்மா. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா? இல்லடா கண்ணா, நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேனா என்ன பண்றது? அண்ணா, நம்ம கூட வந்த மிக்கிய காணும். என்ன சொல்ற? அவ இல்லாம ஒரு வழி நடக்காது. எங்க போனா அவ? எம்மா, அவ ரெஸ்ட்டும் போகணும்னு நான் இந்த பக்கமா இருக்குன்னு கை காமிச்சேன். ஆளே காணும். வந்துருவான்னு நினைச்சேன். இன்னும் வரலம்மா. மீரா, டோன்ட் வரி, நான் வேணா கூட்டிட்டு வரேன். இரு கண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், சரியா? ஓகேம்மா, இப்ப வந்துருவேன். இவன் எப்படி இந்த ட்ரிப்புக்கு? இந்த கண்ணாடி மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டுக்கு. கேட்கல காதுல. இல்ல எங்க ஒன்றும் இல்லை, நான் சும்மா வாயில ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆஹா, கொஞ்சம் வழி விட்டா நல்லா இருக்கும். விடலாமே. என்னப்பா போன வேகத்துல திரும்பிட்ட? அப்பா மிக்கி இங்கே வந்துட்டாப்பா. மிக்கி, உன்னை காணோம். நீ எவ்வளோ நேரம் பதறி போயிட்டோம். எங்கே போயிருந்த நீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டு. அங்கே போயிருந்தேன், ஒரே கூட்டம். எனக்கு எதுவுமே தெரியல, எப்படி வரணும்னே தெரியல தெரியுமா. கேட்டு கேட்டு வந்தேன். அப்புறம் அந்த கைடு அவர் தான் வந்து என் பின்னாடியே கூட்டிட்டு வந்தாரு. எங்க அந்த கைடு? ஆளே காணும். ஏம்மா, உங்க குடும்ப கதை சொந்த கதை சோக கதை பேசிக்கிட்டு இங்கே நிக்க போறியா இல்ல வர போறீங்களா? கிளம்ப போகுது ஃளைட். நான் உள்ள போறேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்பத்துல இருந்து, வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். லபோதியோன்னு கத்திக்கிட்டே இருக்கியே. ஏர் ஹோஸ்டஸ்லாம் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்க பழகுங்க. ஏம்மா, எவ்வளவு நேரமா? உங்களுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கது? அவ்வளவு பேர் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. அவங்களாம் வந்து சண்டைக்கு வந்தா வெட்டு குத்து கொலைவையே நடக்கும் பாத்துக்கங்க. ஆத்தி, இங்க நாங்க கிளம்பாம யாரு பிளைட் எடுத்தாலும் நானும் வெட்டுவேன், குத்துவேன், கொலை எல்லாம் நடக்கும் பாத்துக்கங்க. அந்த கைடு பயபல எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அங்க போய்கிட்டு நாங்க மொழி தெரியாம பிரிங்கிட்டு கிடக்கவா. அதான் நாங்க ஒரு 10 நிமிஷம் டைம் எடுங்களேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன வந்துருவாரு அவரு. இங்கதான் எங்கேயாவது கிடப்பாரு. நான் போய் கூட்டு வர இருங்க. ஏம்மா, நீங்க வந்தா வாங்க, வராட்ட போங்க. அது எப்படி அப்படி சொல்லுவீங்க? கம்பெனி காசு கொடுத்துருக்கு, எப்படி எங்களை விட்டுட்டு போவிய? அந்த கைடு வரணும்ல. எல்லா சம்பந்தமும் இருக்கு. அவர் வந்தா தான் பிளைட் நகரணும், இல்லைன்னா வெட்டு குத்து கொலைதான் அந்த அம்மா சொன்ன மாதிரி. ஏ பாவி மக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா வெட்டு குத்து கொலை இறங்கிடுவாங்க போலயே. அம்மா, அப்பா கைடு வந்துட்டாரு. என்ன இன்னும் யாரு மேல ஏறலையா? பிளைட்டுக்குள்ள வரதா உத்தேசம் இல்லையோ? தள்ளுமா கொஞ்சம். எவ்வளவு நேரமா உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன எங்களுக்கு முன்னாடி ஃபிளைட்ல ஏறியே? அப்படிதான் நல்ல நல்ல கேளுங்க. 4 கேள்வி நறுக்குண்டு கேளுங்க. என்னம்மா கேட்கணும்? என்ன கேட்கணும்? உங்களுக்கு தான் முன்னாடி போச்சோம்ல, ஏன் இன்னும் ஏறல? அமெரிக்கா செல்லும் ஃளைட் இன்னும் 2 நிமிடங்களில் புறப்பட தயாராக உள்ளது. அதெல்லாம் முடியாது. எங்க பஞ்சாயத்து தீர்த்து வச்சுட்டு தான் ஃபிளைட் கிளம்பணும். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். போராடுவோம். ஃபிளைட் கிளம்பும் வரை போராடுவோம். இந்த ஃளைட் கிளம்பும் போதுமா? வேற ஃளைட் முன்னாடி போய் நின்று போராடுங்க. போங்க. அதெல்லாம் முடியாது. இந்த ஃபிளைட் முன்னாடி தான் போராடுவோம். இந்த ஃபிளைட்டுக்காக தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சே. ஏமா, உங்களாலமா ஃளைட் லேட் ஆகுது? கிளம்புங்கம்மா, இடத்த காலி பண்ணுங்கம்மா. கும்பலா வந்துட்டு போராடுவோம் காராடுவோம்ட்டு போங்க. ஃளைட் அப்படியே நசுக்கி சட்டி நீ மாதிரி ஆயிடுவீங்க. போங்க. ஏதோ பிள்ளை பூச்சிங்களாச்சேன்னு பார்த்து பாவம் பார்த்து இறக்கும் போட்டா. வாங்க ஃபிளைட் வீலுக்கு நடுவில் எல்லாரும் போய் படுத்துக்குவோம். அப்புறம் தான் ஃபிளைட் எடுக்க மாட்டாங்க. இந்தாம்மா, நீ மட்டும் ஃபிளைட்டுக்கு நடுவில் ஜவடால படுத்துக்குவேன். நாங்க மட்டும் சைட்ல படுத்துக்கிட்டு நாங்க வீலுக்கு நடுவில் நச்சத்தி நீ ஆகணும். அதெல்லாம் என்ன, நாங்களாம் வீட்டுக்கு நடுவில் தான் படுப்போம். நீ போய் ஓரமா படு. ஃபிளைட் டயருக்கு நேரா. டேடி, நம்ம அமெரிக்காவுக்கு போக முடியாதா? வாய்ப்பே இல்ல. அதான் எனக்கு வேணும். உங்க அம்மா 10 வெட்டிக்கு கடன் வாங்க சொல்லி வாங்கியிருக்கேன். அங்க அமெரிக்கால போய் தான் நெக்லஸ் வாங்கணும்ட்டு. அதை தடுக்கணும். இந்த கடனை எப்படியாவது திருப்பி அப்படியே கொடுக்கணும். 10 வெட்டியிலிருந்து 5 வெட்டியா மாறணும். அதுக்கு இந்த ஃபிளைட் மிஸ் ஆகணும். இந்த பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல. ஆமா, நான் அப்பவே கேட்டனே, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கேன்? இல்லவே இல்லை.
ஓய் பொய் சொல்லாத, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்க தான் எனக்கு ஞாபகம் வரல. அடா பாவீங்களா, இவ்வளோ ஒரு அழகா அங்க நின்றுட்டு கிளிப்பாவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லையே. அக்கா, இங்க இவன் கூட என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோ பிரச்சனை இல்லை. நான் எங்கடா பேசிக்கிட்டு இருக்கேன்? அக்கா, அந்த ஸ்கூல் டாப்பர் கிருஷ்ணன் இவன் தானே? அப்படின்னா யாரும் எனக்கு தெரியாதே. அக்கா, நீ தானக்கா அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த? அது வேற யாரோ கிருஷ்ணனை பத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்டா. என் பேரு கிருஷ்ணன் இல்ல, கண்ணன். ரெண்டும் ஒண்ணு தானே? அது எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? கிருஷ்ணன்கிற பேரு கிருஷ்ணன் தான், கண்ணன்கிற பேரு கண்ணன் தான். ஓஹோ, அப்படியா? நல்ல வேலை தப்பிச்சேன். இவனுக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையா? அதுவும் நல்லதுக்கு தான். ஆமா, உன்னோட பேர் என்ன? எங்க அக்கா பேரை கேட்டு நீ என்ன பண்ண போற? பேரு தெரியலனா சோடா பொட்டின்னு கூப்பிடுவேன், அதான் கேட்டேன். அப்பா பாருப்பா, ஏன் முன்னாடி சோடாப்பட்டி அக்காவை கூப்பிடுவேங்கிறான். இப்போ உங்க அக்காவோட பேர் சொல்லி கூப்பிடுறேன். எதுக்கு முதல்ல எங்க அக்காவை கூப்பிடணும்? அது வந்து தம்பி, ஒரு வாரம் ஒன்னாதான் தங்க போறோம். பேர் தெரிஞ்சுக்கிட்டா கூப்பிட வைக்க பழக கொஞ்சம் ஈஸியா இருக்குமே தான். அப்படிலாம் நீ ஒன்றும் கூப்பிடவும் வேணாம், பேசவும் வேணாம், பழகவும் வேணாம். எங்க அக்கா கூட நான் தான் இருப்பேன். எங்க அக்கா கூட நானே பேசிக்கிறேன், பழகிக்கிறேன், விளையாண்டுக்கிறேன். இன்னைக்கு ஃப்ளைட் கிளம்புனா அப்பதான் இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, மூளைக்கு உட்காந்து பேசுறாங்க. இப்ப நீங்க எல்லாம் ஃப்ளைட்டுக்குள்ள ஏறலைன்னா அப்புறம் போலீஸை கூப்பிட்டு உங்களை எல்லாம் அடிச்சு வெட்ட வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோங்க. ஆச்சி, போலீஸா? வாங்க வாங்க, ஓடிடுவோம். உள்ள உட்காந்துக்குவோம் நம்ம பாட்டுக்கு போய். போச்சே 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 போச்சே, என் திட்டமெல்லாம் பாலா போச்சே. 10 வட்டி கடன் வாங்கிட்டு வந்தனே, பாலா போச்சே. என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன். யாரோ அவள் தொடரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.